இன்றைக்கி பட்டாணியும் காலிஃப்ளவரும் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோங்க. இதை நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு வேணுங்கிற அளவு காலிஃப்ளவர் எடுத்து ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பூண்டோட இந்த ரா ஸ்மெல் பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இதிலே ஒரு தடவை சாம்பார் தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இன்னொரு டைம் சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கு. இப்போ ஒரு கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கங்க. லைட்டாக தண்ணி சேர்க்குறப்ப அந்த ராஸ்மெல்லாம் போய் மசாலாவும் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகி நல்லா வருங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை ஒரு 1/4 மணி நேரம் சிம்லேயே வச்சு அப்பப்போ பரட்டி விடுங்க. இடையில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் ஊற்றி பரட்டி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டு வரும். நல்லா வறுவல் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டுருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரிக்கும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.